ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இப்போ நம்ம டிசி மோட்டார்ல இருக்கக்கூடிய பவர் ஈக்குவேஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வோல்டேஜ் ஈக்குவேஷனா என்னன்னு பார்த்தோம், விச் இஸ் V is equal to EB plus IA into RA. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல த்ரூ அவுட் நம்ம ஆர்மேச்சர் கரண்டால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா V into IA which is equal to EB into IA plus IA ஆல்ரெடி இருக்கு, ஸோ IA ஸ்கொயர்ட் into RA அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம பவர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பவர் ஈக்குவேஷன்ல V into IA அப்படின்ற இந்த டேர்ம் வந்து இட் ரெஃபர்ஸ் டு நெட் எலக்ட்ரிக்கல் பவர் இன்புட் டு தி ஆர்மேச்சர். ஸோ ஆர்மேச்சருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் பவர் தான் வந்துட்டு V into IA. அண்ட் இந்த IA ஸ்கொயர் RA அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டியூ டு த லாஸ், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய பவர் லாஸ் அப்படிங்கிற டேர்ம் தான் நமக்கு இங்க ரெப்ரசென்ட் ஆகும். இட் இஸ் நத்திங் பட் தி ஆர்மேச்சர் காப்பர் லாஸ். ஸோ இந்த EB into IA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் V into IA minus IA squared RA. So electrical equivalent of gross mechanical power developed by armature அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் டேர்ம் உடைய ரெப்ரசன்டேஷன். அதாவது PM அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம், which is nothing but the output of armature. ஸோ இங்க நம்ம இன்புட்டா எவ்வளவு கொடுத்துருக்கோம், அவுட்புட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்குது அண்ட் லாசஸ் எவ்வளவு இருக்கு, அதுதான் இந்த ஈக்குவேஷன் உடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்புட் மைனஸ் லாசஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த PM உடைய வேல்யூ. மேக்ஸிமம் பவருக்கு என்ன கண்டிஷன்னு பார்த்தோம்னா, இப்போ PM is equal to VIA minus IA squared RA அப்படின்னு பார்த்தோம். மேக்ஸிமம் பவருக்கு இந்த வேல்யூ ஆஃப் PM நம்ம ஒரு டைம் IA பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவேட்டட் டு 0. இந்த கண்டிஷன்ல தான் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ இந்த PM ஒரு டைம் IA பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா we can get the value for what is IA, which is V divided by twice the value of RA. இல்ல அப்படின்னா IA into RAக்கு பதிலா V by 2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பேசிக் ஈக்குவேஷன்ல V is equal to EB plus IA into RA அப்படின்னு இருக்கிற இந்த இடத்துல IA RAக்கு பதிலா V by 2 வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மேக்ஸிமம் பவருக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா EB is equal to V by 2 அப்படிங்கிற கண்டிஷன் தான். ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா கரண்ட் வந்து நார்மலா இருக்கக்கூடிய ரேட்டட் வேல்யூவை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நமக்கு ரொம்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி எஃபிஷியன்சி வந்து லெஸ் தேன் 50% வந்து மாறிடும். ஸோ ப்ராக்டிக்கலா வந்து இது ரொம்ப இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் இதுல கிடைச்சிருக்க கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பவர் ஈக்குவேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம டார்க் ஈக்குவேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ டார்க் அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு டர்னிங் ஆர் ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் வீல் என்னன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn டிவைடட் பை 60 ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஸோ ஒரு ரெவல்யூஷனுக்கான ஒர்க் டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு F இன்டூ 2πr. ஸோ டோட்டலா பவர் டெவலப்ட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஒர்க் டன் இப்பதான் பார்த்தோம், F இன்டூ 2πr அப்படின்னு. டைம் அப்படிங்கிறது வந்துட்டு 60/n. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எஃப் இன்டூ ஆர் இன்டூ 2πn டிவைட் பை 16 எடுத்துக்கலாம். ஸோ இதுல இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ரேடியஸ் தான் நம்ம வந்து டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டார்க் டெஃபினிஷன் பார்க்கும்போது கூட பார்த்துருந்தோம், இட் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ரேடியஸ் அப்படின்னு. ஸோ இந்த டேர்ம் நமக்கு டார்க்கா கிடைச்சிருச்சு. அண்ட் 2πn/60 அப்படிங்கிறது என்ன, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், இட் ரெஃபர்ஸ் டு தி ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டார்க் அண்ட் ஆங்குலர் ஸ்பீட் அப்படிங்கிறது தான் பவர் டெவலப்ட் உடைய வேல்யூ. இப்ப இதுல TA அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த TA அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு கிராஸ் டார்க் டெவலப்டு பை தி ஆர்மேச்சர். அதாவது இது வந்து டோட்டல் டார்க். ஆனா ஆர்மேச்சர்ல மட்டும் இருக்கக்கூடிய டார்க்கை வந்து நம்ம ஆர்மேச்சர் டார்க் TA அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ பவர் இன் ஆர்மேச்சர் வந்துட்டு இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்மேச்சர் டார்க் இன்டூ ஒமேகா. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஆர்மேச்சரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது EBIA இஸ் ஈக்குவல் டு TA இன்டூ 2πn/60. ஆனா நம்ம பேக் EMF என்னன்னு கால்குலேட் பண்ணியிருந்தோம், πPNZ டிவைடட் பை 60A அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி தான் டிரைவ் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூவை எடுத்து இதுல அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா TA-வை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/2π πIA இன்டூ PZ/IA அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம இந்த 1/2π எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இன்னுமே மினிமல் வெர்ஷனா நமக்கு பார்த்தீங்கன்னா 0.159 πIA இன்டூ PZ/A அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி மோட்டார், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு வெர்ஷனுமே தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்கா இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இன்கேஸ் 1/2π உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ ஞாபகம் இல்லை அப்படின்னா கூட நீங்க இதுல சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 1/2π πIA இன்டூ PZ டிவைடட் பை A அப்படிங்கிறது தான் டார்க் ஈக்குவேஷன் ஃபார் டிசி மோட்டார்.
ஸோ டார்க்னா என்னன்னு பார்த்தோம். டார்க் ஈக்குவேஷன் தான் என்னன்னு பார்த்தோம். ஆனா இந்த டிசி மோட்டார்ல என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டார்க் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டார்க் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டெவலப்ட் இன் ஆர்மேச்சர். ஸோ மெக்கானிக்கல் பவர் டெவலப்ட் இன் ஆர்மேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்ப நமக்கு மெக்கானிக்கல் வந்து எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் ஆகுறதுக்கு பதிலா, எலக்ட்ரிக்கல் தான் நமக்கு மெக்கானிக்கலா கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இந்த மெக்கானிக்கல் பவர் வந்துட்டு கம்ப்ளீட்டா லோடுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஷாஃப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அது மூலமா தான் நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்போது கண்டிப்பா நமக்கு பவர் லாஸ் இருக்கும். ஏன் அப்டின்னா, பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், வைண்டேஜ் அண்ட் அயர்ன் லாஸ். ஸோ டார்க் ரெக்வயர்ட் டூ ஓவர்கம் தீஸ் லாஸஸ். இந்த லாஸ் எல்லாத்தையும் தாண்டுறதுக்கு எவ்ளோ டார்க் நமக்கு தேவைப்படுதோ, அததான் நம்ம வந்து லாஸ்ட் டார்க் டிஎஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்ட்ரே லாஸஸ். அண்ட் அது போக ஷாஃப்ட்ல எவ்ளோ டார்க் ஆக்சுவலா அவைலபிளா இருக்கோ, அத நம்ம லோட் டார்க் ஆர் ஷாஃப்ட் டார்க் டிஎஸ்ஹெச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ டோட்டலா ஆர்மேச்சர்ல இருக்கக்கூடிய டார்க் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டூ சம் ஆஃப் லாஸ்ட் டார்க் பிளஸ் லோட் டார்க் அதாவது டிஎஸ்ஹெச். ஸோ இது வந்து ஸ்ட்ரே லாஸஸ் பிளஸ் தி ஷாஃப்ட் டார்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிஹெச்ஹெச் வேல்யூ வந்து இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த வேல்யூ ஆஃப் தி ஆர்மேச்சர் டார்க். ஸோ ஒரு மோட்டருக்கு மேக்ஸிமம் பவர் வந்துட்டு ஹவு மச் இட் கேன் டெலிவர் டு லோட் சேஃபா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரேட்டிங் ஆஃப் மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹெச்பி ரேட்டிங் ஆஃப் மோட்டர். ஏன்னா இதை நம்ம வந்து ஹெச்பி ரேட்டிங்ல தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ நெட் அவுட்புட் ஆஃப் மோட்டர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் விச் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் ஷாஃப்ட் டார்க் இன்டு ஒமேகா. ஏன்னா பவர் எப்பவுமே நம்ம எப்படி பார்த்திருப்போம் ப்ராடக்ட் ஆஃப் டார்க் அண்ட் ஆங்குலர் ஸ்பீட் அப்படின்னு தான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ டிஎஸ்ஹெச் இன்டு ஒமேகா இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்ல இருக்கக்கூடிய பவர். ஸோ இது வந்து ஜெனரல் கண்டிஷன். இப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்கா மோட்டார்ல எந்த லோடுமே நம்ம அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணாம இருக்கும்போது பாராமீட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நோ லோட் அப்படிங்கும்போது ஷாஃப்ட்ல நமக்கு எந்த விதமான டார்க்குமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா மோட்டார் வந்து ரொட்டேட்டே ஆகாது. அதாவது அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்பீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மினிமம் ஸ்பீட நம்ம என் நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எங்கெல்லாம் நம்ம இத வந்து ஒரு நாட் போட்டு டினோட் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே நோ லோட் கண்டிஷன் அப்படின்னு நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த நோ லோட் கண்டிஷன்ல நமக்கு ஒரு மினிமல் ஸ்பீட்ல மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது, அதுக்கேத்த மாதிரி ஒரு மினிமல் ஆர்மேச்சர் கரண்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். விச் இஸ் ஈக்குவல் டூ வி மைனஸ் இபி நாட் டிவைடட் பை ஆர்ஏ. ஸோ இபி நாட் அப்படிங்கிறது வந்துட்டு நோ லோட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பேக் இஎம்எஃப். ஸோ இப்ப நம்ம டிஎஸ்ஹெச் வந்து 0 அப்படின்னு பார்த்துட்டோம். நோ லோட் கண்டிஷன்ல நமக்கு ஷாஃப்ட்ல எந்த விதமான டார்க்கும் இல்ல அப்படின்னு. அப்ப நமக்கு டோட்டல் ஆர்மேச்சர் டார்க் எவ்வளோ இருக்கும்? விச் இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டூ டிஎஃப் வேல்யூ. ஸோ இந்த கண்டிஷன்ல இட் டிராஸ் லெஸ் கரண்ட். அதாவது நமக்கு ஒரு மினிமல் கரண்ட் இருக்குமே தவிர சுத்தமா இல்லாம இருக்காது. ஸோ இட் டிராஸ் லெஸ் கரண்ட் நோ லோட் கண்டிஷன்ல. அண்ட் அதுவே லோட நம்ம இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் வந்து அதுக்கேத்த மாதிரி நமக்கு அதிகமாகும். ஸோ ஒரு நோ லோட் கண்டிஷன்ல பவர் டெவலப்டு வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன், விண்டேஜ் அண்ட் அயர்ன் லாஸஸ். ஏன்னா நமக்கு இட் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ப்ராக்டிக்கலா இந்த டிஎஃப் வேல்யூவை வந்துட்டு எல்லா விதமான லோட் கண்டிஷன்ஸுக்குமே நம்ம வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இத பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் இப்ப நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். A 4-pole lap-wound DC motor has 540 conductors. Its speed is found to be 1000 RPM when it is made to run light. Flux per pole is 25 milliweber. It is connected to 230 volt DC supply. RA is equal to 0.8 ohms. Calculate induced EMF, armature current, stray losses and lost torque. ஸோ இப்ப இதுல இங்க ரன்னிங் லைட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். ரன்னிங் லைட் அப்படின்னா, நோ லோட் கண்டிஷன்ல இது வந்து ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நோ லோட்ல இருக்கக்கூடிய அந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்பீட் என்ன அப்படின்றத நம்ம என் நாட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண போறோம். விச் இஸ் கிவன் அஸ் 1000 RPM. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் 540 Z குடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ளக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25 மில்லி வெபர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இபி நாட் which is equal to pi p n naught z by 60a. ஸோ இதுல pi வேல்யூ 25 into 10 power minus 3, 4 pole அப்படின்னு கொடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ p value is 4, n naught minimum speed 1000, z value 540 divided by 60 into இங்க நமக்கு lap wound அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ p value, a value ரெண்டுமே it is equal to 4. substitute பண்ணோம் அப்படின்னா EB naught calculate பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? ஆர்மேச்சர் கரண்ட் IA. ஸோ இப்போ நமக்கு வோல்டேஜ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். V is equal to EB plus IA naught RA. ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் அப்படிங்கிறதும் இங்க இருக்கக்கூடிய ரன்னிங் லைட் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறதுனால இங்க ஒரு நாட் போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ இதுல நமக்கு வோல்டேஜ் வந்து குடுத்திருக்காங்க. இட் இஸ் கிவன் அஸ் 230 வோல்ட். இபி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஐஏ தான் கால்குலேட் பண்ணணும். ஆர்ஏவும் நமக்கு குடுத்திருக்காங்க which is 0.8. ஸோ ஐஏ நாட் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் இபி பை ஆர்ஏ அப்படின்னு எல்லா வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6.25 ஆம்பியர்ஸ் அப்படின்னு நமக்கு மினிமல் ஆர்மேச்சர் கரண்ட் வந்து கிடைச்சிருச்சு. Third one, stray losses, which is nothing but EB naught into IA naught. EB naught calculate பண்ணியாச்சு, IA naught calculate பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் multiply பண்ணோம் அப்படின்னா stray losses வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. And finally, lost torque TF, which is equal to EB naught IA naught divided by omega naught. So இது ரெண்டுத்தோட வேல்யூ நம்ம இதுக்கு முன்னாடி தான் calculate பண்ணோம். அதை substitute பண்ணிட்டு omega naught is 2 pi n naught by 60. So அதையும் substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான TF வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுல எல்லா பாராமீட்டர்ஸும் இப்போ நம்ம சால்வ் பண்ற மாதிரி கேட்டிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி 1 ஆர் மேக்ஸிமம் 2 பாராமீட்டர்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.